பில்லூர் 3 திட்டத்தை துவங்கினால் கோவை மக்களுக்கு தினமும் தண்ணீர் கொடுக்க முடியும் என்று அமைச்சர் KN நேரு கூறினார். கோவை சரவணம்பட்டி பகுதியில் பில்லூர் கூட்டு குடிநீர் திட்ட துவக்க விழா நடைபெறும் இடத்தை அமைச்சர் முத்துசாமி மற்றும் ராசா MP-யுடன் சேர்ந்து ஆய்வு செய்த பின் பேட்டியளித்த அமைச்சர் KN நேரு இதனை தெரிவித்தார். கோவையில் இப்பொழுது சிறுவானிலிருந்து வருகிற தண்ணீர் குறைந்துவிட்ட காரணத்தால் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்தது இப்போது 10 நாள் 12 நாள் என்று இருக்கிறது. நாளைக்கு இந்த பில்லூர் 3வது திட்டம் தொடங்கப்பட்டு விட்டால் தினந்தோறும் தண்ணீர் கொடுக்கிற நிலைமை கோவைக்கு வரும். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் நடிகர் கமல்ஹாசன் முதலில் போட்டியிடட்டும், அவர் வெற்றி பெறுவாரா என்பதை பிறகு பார்க்கலாம் என்று வானதி சீனிவாசன் கூறினார். கோபியில் பாஜக மகளிர் பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கேற்ற பின் பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். மீண்டும் மக்கள் நீதி மையம் திரு கமல்ஹாசன் அவர்கள் உங்களுடைய ஏரியாவை போட்டியிடுறாரு, மறுபடியும் ஜெயிக்க விட்டுறீங்களா? முதல்ல அவர் காலத்துக்கு வரட்டும், அப்புறம் பாருங்க. கொலை முயற்சி உட்பட பல்வேறு வழக்குகளில் 4 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த சிவகங்கை மாவட்டம் நெடுமரம் கிராமத்தைச் சேர்ந்த கலையரசன் என்பவரை மதுரை விமான நிலையத்தில் போலீசார் கைது செய்தனர். கடந்த 2020ஆம் ஆண்டு நாச்சியாபுரம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடியில் கொடுத்த கடனை திருப்பிக் கேட்டவரின் குடும்பத்துக்கே விஷம் வைத்து கொல்ல முயன்ற நபருக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனையும், அவருக்கு உதவியாக இருந்த விஜயராம் என்பவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2013 நடந்த இச்சம்பவத்தில் கடன் கொடுத்த கணவன் மனைவி உயிர் தப்பிய நிலையில் அவர்களது 11 வயது மகள் உயிரிழந்தார். பெரம்பலூர் அருகே வெள்ளாற்றில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட கிணறுகளையும் குழாய் பதிப்பு பணிகளையும் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கற்பகம் ஆற்றில் ஓடிய நீரை குவளை ஒன்றில் எடுத்து பருகி பார்த்தார். தண்ணீரின் சுவை நன்றாக இருப்பதாகவும் விரைவாக பணிகளை முடித்து குடிநீர் விநியோகம் செய்யுமாறும் அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். அரசியலை பொழுதுபோக்காக பார்க்காமல் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சேவையாக கருதி நடிகர் விஜய் அரசியலில் இறங்கினால் நல்லதுதான் என்று நடிகர் விஷால் கூறினார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள தனியார் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் பேட்டியளித்த அவர், இத்தனை கட்சிகள் உள்ள போதிலும் மக்களுக்கு சேவையாற்றுவதாக கட்சி தொடங்கிய விஜய்க்கு வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார். மனசார வாழ்த்துறேன். இது ஒரு பொழுதுபோக்காக பார்க்காம அவர் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தில் அவர் இறங்கி செய்கிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மணவாசி சுங்கச்சாவடி போலியாக செயல்படுவதாக கூறி 2 மணி நேரம் மறியல் போராட்டம் நடத்தி அனைத்து வாகனங்களையும் சுங்க கட்டணம் இன்றி அனுப்பி வைத்த புகாரில் கோமாதேக மாவட்ட செயலாளர் மூர்த்தி உள்ளிட்ட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்கிடையே இந்த சுங்கச்சாவடியை நிரந்தரமாக அகற்றக் கோரி அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் மூர்த்தி மனு அளித்தார். 4 ஆண்டுகளுக்கு முன் வாங்கிய 6 லட்சம் ரூபாய் கடனுக்கு இதுவரை 18 லட்சம் ரூபாய் கட்டிய நிலையில் மேலும் 12 லட்சம் ரூபாய் கேட்டு கடன் தந்தவர் தொல்லை தருவதாக எழுதி வைத்துவிட்டு திருவாரூர் மாவட்டம் ஆண்டாரங்கரையைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை கடிதத்தின் பேரில் கடன் கொடுத்த கோவிந்தராஜன் மற்றும் அவரது மகன் இனியனிடம் விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் குப்பனூர் சக்தி காளியம்மன் கோயிலில் தீக்குண்டத்தில் இறங்கும் விழா நடைபெற்றது. இதற்காக விரதமிருந்த பக்தர்கள் புலி வேடம் அணிந்து கோயிலை வலம் வந்து ஆட்டின் குரல் வளையை கடித்து அம்மனுக்கு ரத்த அபிஷேகம் செய்தனர். புதுச்சேரி அரசின் வேளாண் துறை சார்பில் 34வது காய், கனி மற்றும் மலர் கண்காட்சியை அம்மாநில முதலமைச்சர் என் ரங்கசாமி தாவரவியல் பூங்காவில் தொடங்கி வைத்தார். 11ஆம் தேதி வரை நடைபெறும் அக்கண்காட்சியில் சால்வியா, பொட்டுனியா, டென்னியா, காலாண்டுலா, தாலியா, ரோஸ் உள்ளிட்ட 20,000 மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. காய் கனிகளால் தேர் ஓட்டும் ராமர், நந்தி, கப்பல் போன்ற வடிவங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அடிப்படை உணவு பாதுகாப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. உணவுப் பொருட்களின் தரம் குறித்து எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும், கலப்படம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன என்பன குறித்து அதிகாரிகள் விளக்கி கூறினர்.
காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை ஆண்டவர் கோயில் உத்தரவு பெட்டியில் நிறைப்படி நெல் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இந்த பூஜை மூலம் அரிசி மற்றும் நெல் விலையில் மக்களுக்கு சாதகமான மாற்றம் வரும் என பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டாவில் அரசு பள்ளி மற்றும் குடியிருப்புகளுக்கு அருகே திடக்கழிவு மேலாண்மை திட்டத்துக்காக பள்ளங்கள் தோண்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கற்கள் மற்றும் மண்ணையும் கொட்டி மூடினர். துர்நாற்றம் வீசி சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்பதால் அத்திட்டத்தை வேறு இடத்தில் செயல்படுத்துமாறு பேரூராட்சி அதிகாரிகளிடம் அவர்கள் மனுவும் அளித்தனர். சாத்தூர் அருகே இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் தை மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு 21 நறுமணப் பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தீயணைப்புத்துறை வீரர்களுக்கான மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்றது. இதில் துறை ரீதியான போட்டிகளில் தென்சென்னை மாவட்டமும், அத்லெட்டிக் போட்டிகளில் வடசென்னை மாவட்டமும் முதலிடம் பிடித்தன. வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளும் கேடயங்களும் வழங்கப்பட்டன. தமது சொத்துக்களை மோசடியாக சிலர் கிரயம் செய்து கொண்டதாக காஞ்சிபுரம் மாவட்டம் நடுவிரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி கீதா சீதாமாள் என்ற 80 வயது மூதாட்டி அளித்த புகார் தொடர்பாக அவரது குடும்பத்தினரிடம் மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணை நடத்தினார். போலி பட்டா தயாரித்து நிலம் அபகரிப்பு செய்தது தொடர்பாக புகார் அளித்திருந்தேன். அந்த புகாரின் மீது இன்று மறு விசாரணைக்காக எங்களை வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையின் முடிவில் எதிர்மனுதாரருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பி விசாரணையை தொடர்வதாக உறுதியளித்தார்கள். கள்ளக்குறிச்சியில் உள்ள மந்தைவெளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் மேளதாளம் முழங்க பீரோ, பிளாஸ்டிக் சேர்கள், துடைப்பங்கள் உள்ளிட்ட பொருட்கள் சீர்வரிசையாக வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாதூர் அகதீஸ்வரர் கோவிலில் உள்ள பிரத்யங்கரா தேவி சன்னதியில் தை அமாவாசையை ஒட்டி நடைபெற்ற நிகும்பலா யாகத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மனைவி விசாலாட்சி கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார். தமிழகம் கர்நாடகத்தை இணைக்கும் சென்னை பெங்களூர் அதிவிரைவு சாலை அமைக்கும் பணிகள் மெத்தனமாக நடைபெறுவது குறித்து மத்திய அரசிடம் தெரிவித்து தமிழக அரசின் சார்பில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தின் கீழ திருப்பந்துருத்தி, மேல திருப்பந்துருத்தி பகுதிகளில் பாசனத்திற்கு நீரின்றி சுமார் 500 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராகவும் கதிர்விடும் நிலையிலும் உள்ள சம்பா நெற்பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் கூறினர். ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவிட்டுள்ளதாகவும் வறட்சியால் மகசூல் இழப்பு, வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். தமிழகத்திற்கு வேலைக்காக வரும் வட மாநிலத்தவர்களின் முகவரியை பட்டியலிடும் பணி துரிதமாக நடைபெற்று வருவதாக தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் CV கணேசன் தெரிவித்தார். சென்னையில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தின விழிப்புணர்வு கூட்டத்தில் பேசிய அவர், வெளிமாநில தொழிலாளர்களும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் போலத்தான் பாவிக்கப்படுவதாகவும் கூறினார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள ரத்னா ஸ்டோர்ஸ் பாத்திரக்கடையில் கொள்ளையடித்த நபர் ஷட்டரை வளைத்து மேலே தூக்கி இடைவெளியில் தரையில் படுத்தவாறு கடைக்குள் நுழையும் காட்சி CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. வியாழக்கிழமையன்று பாத்திரக்கடை மற்றும் கேஸ் ஏஜென்சியில் புகுந்து 9,80,000 ரூபாயை கொள்ளையடித்த நபரை CCTV பதிவுகளை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர்.